வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஈஸ்வரன் படத்துல இருந்து இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர்ல ஆரம்பிச்சு இந்த படத்துடைய டீசர், ட்ரெய்லர், இந்த படத்துடைய சாங்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. அதே வேளையில ஈஸ்வரன் படம் வருகிற ஜனவரி 14 வெளிவர இருக்கு. இந்த ஒரு படத்தை எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா எஸ்டிஆர் படம் அது நேரடியா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல தியேட்டர்ல வருது அப்படின்னும் போது அதை கொண்டாட ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஜனவரி 13 தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர் படம் வெளிவருது. ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கொரோனா பிரச்சனை இல்லாததுக்கு அப்புறம் தளபதி விஜயோட மாஸ்டர் படம். ஸோ அதை செலிப்ரேஷன் பண்ண தளபதி விஜய் அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு படங்களுக்கு மீதான போட்டிகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ தியேட்டரை பார்த்தீங்கன்னா 50% ஆட்கள் தான் உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால மாஸ்டர் படத்துக்கு கிட்டத்தட்ட 900 தியேட்டர்கள் வரைக்கும் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆகுது மறுநாள் அப்படின்றதுனால மாஸ்டர் படத்தை பாதி தியேட்டருக்கு மேலே தூக்கிட்டு கிட்டத்தட்ட 350க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதனால கணிசமா மாஸ்டர் படத்துக்கான வசூலும் சரி, ஈஸ்வரன் படத்துக்கான வசூலும் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஸோ கொரோனா பிரச்சனை இல்லை அப்படின்னா ரெண்டு படங்களும் போட்டி போட்டா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. தற்போது ஈஸ்வரன் படத்துக்கான ரன்னிங் டைம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஈஸ்வரன் படம் மொத்தம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடக்கூடியது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ ஈஸ்வரன் படத்துக்கு யூத் சான்றிதழ் ஏற்கனவே கிடைச்சிருந்துச்சு. அதை படத்தையும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஈஸ்வரன் படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸை யாரு வாங்கியிருக்கா அப்படின்ற கேள்விகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ சன் டிவி தான் இந்த படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கடும் முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம்.